சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்து இதுவரைக்கும் நடத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தாரே, அவருக்கு நாம் அதிகமான நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போமாக. இன்றைக்கு தேவன் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் 116 சங்கீதம் 12, 13 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். இந்த சங்கீதத்தில் அவர் என்ன சொல்ல வந்தார் என்றால் 116 சங்கீதம் 8 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவை மரணத்திற்கும் அக்கிரமங்களிலே பாவங்களிலே செத்து கிடக்கிற நம்மை தூக்கி எடுப்பதற்கு ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தபடினால நம்முடைய ஆத்ம மீட்பு பாவம் மன்னிப்பை நமக்கு தந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நமது பிள்ளைகளாக மாற்றினாரே. ஆகவே ஆத்மாவில் செய்த நன்மைகள் நம்மை ரட்சித்தார், நம்மை அபிஷேகம் பண்ணினார், நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்மை கிருபைகளை தந்திருக்கிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இதுவரைக்கும் நிற்பது நிலைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. நம்ம திறமைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நம்முடைய ஞானம், என்னுடைய செல்வம், இந்த செல்வாக்கு என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நாட்களில் எத்தனையோ சமயங்களில் வழி விலகின அனுபவம் உண்டு, நாம் தவறின அனுபவங்கள் உண்டு. ஆனால் எல்லா விதமான சூழ்நிலை தாவிர சொல்லும்போது என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உங்களுடைய கிருபை என்னை தாங்கிற்று. எப்படி அவருடைய தாங்கிட்டு சோதனையான சூழ்நிலை வரும்பொழுது, பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம், தேவன் அருளிய வேதம் உடைய இருதயத்தில் இருந்தபடினால நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று வாசித்து பார்க்கிறோமே. ஆண்டவரே, நான் தவறு செய்யக்கூடிய வேலை வந்தபோது, நம்முடைய வழி விட்டு விலகுவதற்குரிய சூழ்நிலை போது, வேதத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு எத்தனையோ இடங்களில் நாங்கள் வழுவி போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை எடுதலுக்கும் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு பாதுகாத்திரே. இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். நம்மை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி புதிய வருஷத்தில் நாம் தேவனுடைய இரக்கங்களையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய பலனையும் பெற்று புதிய காரியங்களை செய்வதற்கு, புதிய வருஷத்தில் புதிய காரியத்தை காண்பிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆகவே இந்த வருஷ கடைசியில் நன்றி சொல்வோம், நம்மை ஆயத்தப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் புதிய வருஷத்தில் புதிய காரியங்களை செய்வார். இது செய்து உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன். மே காட் பிளஸ் யூ. சமாதானமும் நிதியமும் உண்டாக